மெலினம் தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு அன்பான கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவ் ப்ளோ ஹாட் அப்படின்ற ஒரு பிராண்டை குறித்து உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னாலே பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு கேஸ் ஸ்டவ்வை நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், என்ன ப்ராப்ளம்ஸே இல்லாமல் ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கணும்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நினைக்கிறேன். இப்போது நான் இந்த காட்டக்கூடிய இந்த கேஸ் ஸ்டவ் பாருங்கள். இந்த கேஸ் ஸ்டவ் எந்த கம்பெனியோ பக்காவாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய இந்த ஷைனிங். இந்த மாதிரி கிளாஸ் டாப்பில் இவ்வளோ ஷைனிங்காக இது போல் நீங்கள் பிராண்ட்ஸ் பார்த்துருக்க முடியாது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் பாருங்கள். நார்மலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய பர்னரில் அந்த சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லைங்களா. இந்த பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான பர்னர். உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் தெரியும். அது போல் பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் வந்து டொர்னடோ பர்னர். இந்த டொர்னடோ பர்னருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் அது வந்து 30% நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இது என்ன ஆகும்னா நம்ம கேஸ் வருது இல்லைங்களா, சிலிண்டர்லேருந்து கேஸ் வரும்போது அதுலேருந்து ஒரு 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இந்த டொர்னடோ பர்னரில் ஆக்சிஜன் கொஞ்சம் ஜாஸ்தியாக மிக்ஸ் ஆகும். ஆக்சிஜன் கொஞ்சம் ஜாஸ்தியாக மிக்ஸ் ஆகும்போது அந்த கேஸோட கன்சம்ஷன் கொஞ்சம் குறையும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு சிலிண்டர் வந்து 30 நாள் வருது அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் 40 நாள் வரும். சார் நான் சும்மா கதையெல்லாம் சொல்ல, நான் வச்சிருக்கிறேன் என் வீட்டில் அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்குது. ஸோ இந்த பர்னர் அது மட்டும் பாருங்கள். இந்த அடுப்போட டிசைனே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். சார் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் நம்ம வீட்டில் கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ்வில் பொதுவாக எல்லா பிராண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் நம்ம பார்க்கும்போது எல்லா பிராண்ட்ஸ்லையும் இந்த டாப்ல இந்த கார்னர்ல இந்த இன்புட் பைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்ல இருக்க இந்த கிளாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு கீழே இருக்கும். இது மட்டும் இல்ல, இந்த இன்புட் பைப்பை பாருங்க. இந்த பைப் அங்கிருந்து வந்து கீழே இறங்கிருச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இங்க இருந்து இந்த டாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு கேப் இருக்கும். இது எதுக்கு சார் கேஸ்ல இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய இந்த பைப் வந்து இந்த கேஸுக்குள்ள உள்ள போகும்போது இந்த பர்னர்ல போகும்போது ஸோ இதனுடைய ப்ரெஷர் இதனுடைய புஷ் கேஸோட அந்த புஷ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எந்த சின்ன சின்ன அடைப்புகள் சின்ன சின்ன தூசி மாதிரி வந்ததுன்னா அது வந்து நமக்கு அந்த பர்னரில் போய் அடைக்கவே அடைக்காது, ஒரு காலம் அடைக்கவே அடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆட்டோ 6 மாதத்துக்கு மேலே ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த பிராண்டில் அப்படி இல்லை. இந்த பிராண்டில் இக்னிஷன் சுவிட்ச் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இந்த சுவிட்சுக்கு கீழே அதாவது கேஸ் ஸ்டவ்வுடைய அடியில் இருக்குது. இப்படி அடியில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு எப்பயுமே இது நனைகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நம்மளா கவுத்து போட்டு தண்ணி ஊற்றினா தான் சார், மற்றபடி இது வந்து என்ன செய்யாதுன்னா தண்ணி படுறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. அதனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் யூஸ் பண்ண கஸ்டமர் 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஆட்டோ இக்னிஷன் வந்து ஃபெயிலியரே ஆகாத கஸ்டமர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இந்த கேஸ் ஸ்டவ்ல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நான் சொன்னது போல நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் 30 நாள் வரக்கூடிய சிலிண்டர் 40 நாள் கண்டிப்பாக வரும். இன்னொரு விஷயம், இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ப்ளூ கலரில் எரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் க்ரீனிஷ் ப்ளூவாக எரியும். அதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ஹீட்டோட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சமையலும் சீக்கிரம் நடக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு டெமோவாகவே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கொடுத்த இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராடக்டை தனியாக வச்சுருந்து காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இப்போ நம்ம கேஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். கேஸோட கனெக்ட் பண்ணுறது இந்த அடுப்பு எரியிறது எப்படின்னு பாருங்கள். நான் ஆட்டோ இக்னிஷன் பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஆட்டோ நம்ம இப்போ ஃப்ளிக்கரிங் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய எரியுது இப்படி இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த இப்போ ஃபேன் ஓடுறதுனால இந்த க்ரீனிஷாக எரியும். இந்த லைட்டு எரியும் போதே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு எரியும் போது க்ரீனிஷ் ப்ளூவாக இருக்கும். பொதுவாக எல்லாத்துலேயுமே ப்ளூ கலரில் எரியும், ப்ளூ வித் எல்லோவாக இருக்கும். அது வந்து செகண்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லும்போது இந்த ப்ளூ வித் க்ரீனாக எரியணும். அப்படி எரிஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம சமைக்கிறதுடைய சமையலும் கொஞ்சம் சீக்கிரமாக இதாகும். ஆக்சுவலி இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது போல் அப்படின்ற ஒரு மாடல். இந்த போல்ன்ற மாடலில் 2 பர்னர் 3 பர்னர் இருக்குது. அது வந்து ஒன்லி ஆட்டோ இக்னிஷன் மாடல். இன்னொரு மாடல் இந்த ஓப்பல்ன்ற மாடலில் பாருங்கள். இது வந்து 2 பர்னர்ல இருக்குது, 3 பர்னர்ல இருக்குது. பட் இது நான் ஆட்டோ. அது போல் எங்கள் இதில் இருக்கிறதுலே ப்ரீமியம் மாடல் இதுதான். ஆன்லைன் சேலில் இதுதான் ஜாஸ்தி நிறைய சேல் ஆகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்னரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். பிராஸ் பர்னரில் இவ்வளோ தூரம் நல்லா அந்த பர்னரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது பற்றி நிறைய நம்ம ஆன்லைன்லேயும் நாங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறோம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ என்டையர்லி இது வந்து கேஸ் ஸ்டவ் தான், இது ஹாப் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹாப் மாதிரியே இருக்கும். ரொம்ப ப்ரீமியமான ரேஞ்சு நம்ம இதில், குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கம்பெனியில் 4 மாடல் ஸ்டவ்வும், இந்த பொருள் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொருள் நம்ம சேல் பண்ண ஆரம்பித்து ஒன்லி 1 இயர் ஆகுது. இந்த 1 இயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டீலர்ஸ் வந்திருக்கிறாங்க, எங்கள்கிட்ட நிறைய டீலர்ஸ் வந்திருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வி ஹாவ் 15 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் என்டையர் தமிழ்நாடு. அதுபோல் தமிழ்நாட்டில் 400க்கு மேலே டீலர் நெட்வொர்க்ஸில் இந்த ப்ராடக்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு ப்ளோஹார்ட் கேஸ் ஸ்டவ்வை கேட்டு வாங்குங்க, உங்கள் வீட்டில் நல்லா சமைச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.